விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் அருந்தி இறந்து போனவர்களுடைய குடும்பத்துக்கு அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுங்கிறது கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு விஷயம். அதனாலதான் திமுகவாக உருவாக்கப்பட்ட போராளிகள் இன்னைக்கு திமுக அரசாங்கத்துக்கு எதிராக வாய் பேசுறதுக்கு வாய் மூடி மௌனமாக இருக்கிறாங்க. யார் ஏவி விட்டார்களோ அவர் இன்றைக்கு ஆட்சியில் அதே தவறை செய்து கொண்டிருக்கும் போது இவர்கள் வாய் மூடி மௌனம் காக்கிறார்கள். வருவாய்த்துறை அதிகாரிகள், கலெக்டர் தலைமையில உட்காந்து, காவல்துறை அதிகாரிகள் உட்காந்து டீ காப்பி சாப்பிட்டுட்டு சம்சா சாப்பிட்டுட்டு முடிச்சிருந்தாங்களா? இதுதான் ஆலோசனை கூட்டமா? இந்த தேர்னுடைய வடம்ங்கிறது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாகும். 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாறிட்டு இருக்குது. 2 ஆட்சியும் மாறி மாறி வந்தாச்சு. ஆனாலும் கூட இந்த வடத்தை யாருமே மாத்தல. இந்த வடத்தை மாத்துங்க, கயிறு ரொம்ப டேமேஜா இருக்குது அப்படின்னு நாமளும் இந்து முன்னணியில இருந்து பல முறை சொல்லியிருக்கிறோம். பக்தர்கள் சொல்றாங்க. கடந்த 5 வருடமாக நாம இந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம், வடம் புது வடம் செஞ்சு போடுங்க அப்படின்னு. ஆனா இந்த அறநிலையத்துறையோ தமிழக அரசாங்கமோ செவுடங்காதி உள்ள சங்கிற மாதிரி அதை பத்தி கவலையப்படாம இதை வச்சு ஒப்பேத்திரலானே நினைக்கிறாங்க. அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் மதுரையிலிருந்து வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், மத்திய வழக்கறிஞர். அதை தாண்டி இந்து முன்னணியில் தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா ஆணித்தரமா பதிவு செய்யக்கூடியவர். இன்று கூட அவருடைய ஆக்ரோஷமான பதிவுகளை நாம் ஊடகங்களில் பார்த்தோம். சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். பணியின் போது ஒரு அரசு வக்கீல் அவர் இறந்து போனால் அவருக்கான இழப்பீடு தொகை எவ்வளவு சார்? வழக்கமாக நீங்க சொன்ன மாதிரி வழக்கறிஞர்களுக்கு யாராவது ஒருத்தர் பணியின் போது இறந்தா என்ன இழப்பீடு கொடுக்குறாங்க? பணியின் போதோ அல்லது சாதாரணமாகவோ ஒரு வழக்கறிஞர் இறந்தார் அப்படின்னு சொன்னாக்க சேம நல நிதின்னு சொல்லி இப்ப 7 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை 10 லட்சமா ஆக்கணும் அப்படிங்கிறது நீண்ட நாளாக வழக்கறிஞர்களுடைய கோரிக்கை. இது அரசாங்கம் ஏதோ இனாமெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஒவ்வொரு வழக்கறிஞரும் ஒரு வழக்குல ஆஜராகும் போது வக்காலத்துல ஸ்டாம்ப் வைப்போம். ஸ்டாம்ப்ல 100 ரூபாய் 150 ரூபான்னு ஸ்டாம்ப் வைப்போம். அதுல ஒரு பகுதி அரசாங்கத்துக்கு போகுது. அதுல இருந்து நமக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்து கவர்மெண்ட் ஒரு கான்ட்ரிபியூஷன், எங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ங்கிற மாதிரி தான் 7 லட்சம் ரூபாய் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 10 லட்சம்ங்கிறது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கு. சார், என்னடா இது, ஒரு பொலிட்டிக்கல் சேனல்ல திடீர்னு சம்பந்தமே இல்லாம இழப்பீடு பற்றி பேசுறாங்களேன்னு நீங்க நினைக்க வேண்டாம் சார். சமீபத்தில் தமிழ்நாட்டை உலுக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம், அந்த விவகாரத்துல தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தந்திருக்காங்க. சென்ற முறையும் அந்த மாதிரி ஒரு இழப்பீடு தந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு போக்கு மதுப்பிரியர்கள்னு சொல்லப்படக்கூடிய சாராயம் அருந்துபவர்களிடம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார்? விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் அருந்தி இறந்து போனவர்களுடைய குடும்பத்துக்கு அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுங்கிறது கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு செயல். இது ஒரு அபத்தமான செயல். துக்ளக் தர்பார் நடக்கிற மாதிரிதான் நடக்குது. எங்கேயாவது சாராயம் இறந்து போனவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்காங்கன்னா இது யாருடைய வரிப்பணம்? மக்களுடைய வரிப்பணம். முதலமைச்சருடைய சொந்த நிதியில இருந்து, அவருடைய கோபாலபுரத்தினுடைய குடும்ப சொத்துல இருந்து கொடுக்கல, மக்களினுடைய நிதியில கொடுக்குறாங்க. இறந்து போனவர்கள் அவர்களுடைய குடும்பம் பரிதாபத்திற்குரியது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி பார்த்தா இந்த நாட்டுல தினமும் பல ஆயிரம் பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கும் அரசாங்கம் அவருடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை கருதி எல்லாருக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குமா? இறந்து போனவர்கள் பெரிய தேச தியாகிகளா, ராணுவ போராட்ட வீரர்களா? ஒரு ராணுவ வீரர் இருந்தா போய் மலர் வளையம் வச்சுட்டு வர்றது தமிழ்நாடு அரசாங்கம். ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுங்கிறது மிக அபத்தமான செயல். இது கள்ளச்சாராயம் குடிக்கிறத ஆதரிக்கிறது மாதிரி இருக்கு. மது அருந்துவதை ஆதரிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல எல்லாம் பாக்குறோம், பல மீம்ஸ் எல்லாம் பாருது. வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு நீ போய் கள்ளச்சாராயம் குடி, உன் குடும்பத்துக்காக 10 லட்சம் கிடைக்கும் அப்படிலாம் மக்கள் இன்றைக்கு கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் ஒரு கோமாளி அரசாங்கமாக இருக்கிறதுங்கிறது மக்களுடைய பார்வையாக இருக்கு. இந்த துயர சம்பவத்துல மற்றொரு துயரமான விஷயம் என்னவென்றால், இந்த இழப்பீடு தொகை வாங்குவதற்காக இந்த கஷ்டமான துயர சம்பவத்துல இருந்தவர்களினுடைய பிணங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்க, அவருடைய உறவினர்கள் ஒரு இடத்துல அமர வைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த காட்சிகளும் நம்ம ஊடகங்கள்ல காண முடிந்தது. இத பார்க்கும்போது என்ன சார் தோணுது? சாவ கூட ஒரு நிம்மதியா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அதை பார்க்க முடியலையோ, அந்த சாவ கூட தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கு உகந்த மாதிரி பண்ண முடியலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலையா? இந்த இழப்பீடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? இல்ல, அப்படிதான் எல்லா முக்கியமான மரணங்களுடைய இழப்பீடையும் அரசாங்கம் அதை அரசியல் பண்றாங்க. இவங்க ஏதோ அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுத்து இவங்க கையில இருந்து கொடுக்க மாதிரி கொடுத்து இது ஓட்டு அரசியல் பண்றாங்க. இது மரக்காணத்திலேயே நடந்தது. மரக்காணத்துல இந்த இறந்தப்பவுமே இப்படி 10 லட்சம் ரூபாய் கொடுத்தமே பல சமூக ஆர்வலர்கள் பல பேர் இதுக்கு
கண்டனம் தெரிவிச்சாங்க. இது இப்படி தொடர்ந்துட்டு வருது. இப்படி அவங்க குடும்பத்தை ஏதோ கையேந்திர நிலைக்கு, அரசாங்கத்தினுடைய பணத்துக்காக கையேந்திர நிலைக்கு உட்கார வச்சு, அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த இறுதி மரியாதையை கூட நிம்மதியாக செலுத்த முடியாதெல்லாம் ரொம்ப வேதனையான விஷயம். பார்ப்பதற்கு ஒரு துயரமான சம்பவமா தான் இருக்கு. அடுத்தவர்களுடைய பிணத்தை வைத்து கூட அரசியல் செய்யக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு அரசியல் போய்கொண்டிருப்பது வேதனையானது. சார், சென்ற ஆட்சி காலத்துல நாம் பார்த்தோம், தொடர்ந்து எல்லா ஆட்சி காலங்களையும் நாம் பார்க்கிறோம். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இந்த விஷயம் தவறு அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுவும் இன்னும் சொல்ல போனா சமூக அக்கறை உள்ளவர்களாக சில பேர் தன்னை காட்டிக்கொண்டு சொல்வாங்க. வக்கீல்கள் உங்களை போன்றவர்கள் ஒரு சமூக பொறுப்பேற்று சொல்வாங்க. அதை தாண்டி திரைத்துறை பிரபலங்கள் நிறைய பேர் வாய் திறப்பாங்க. அது வெள்ளமாக இருக்கட்டும், 2015 வெள்ளமாக இருக்கட்டும், இல்லைன்னா ராஜராஜ சோழனுக்கு அவருடைய அந்த கோயிலை புனரமைக்கும் போதாக இருக்கட்டும், எல்லாம் போதே வாய் திறந்தாங்க. இதே இப்போதைய முதலமைச்சர் கூட சென்ற எதிர்கட்சி தலைவராக இருந்த போது மதவிலக்குக்கு எதிராக எந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அப்படி இருக்கும்போது இப்படி இந்த விவகாரத்தில், இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் ஏன் சமூக போராளிகளாக தன்னை காட்டிக்கொண்ட முன்னர் திரைப்பிரபலங்கள் இப்போதும் திரைப்பிரபலங்களாக மட்டுமே இருக்காங்க, வாயை திறக்காம வாய்க்கு பூட்டு போட்டிருக்காங்க சார்? இல்ல, திரைப்பிரபலங்கள் மட்டும் இல்ல, பல பேர் இன்னைக்கு இது மக்கள் அதிகாரம்னு ஒரு அமைப்பு இருக்கு. கோவன் ஒருத்தர் மூடு டாஸ்மாகை மூடுன்னு ஒரு பாட்டெல்லாம் போட்டார் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்துல. இப்ப அவர் வாய் மூடிட்டு இருக்கிறார். இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க, கருத்து போராளிகள்னு சொல்லி உருவாகி வந்தாங்க. போன அதிமுகவினுடைய ஆட்சியில பல பேர் நீங்க சொன்ன மாதிரி திரைத்துறையில வேலை இல்லாத இயக்குனர்கள், படங்கள் இல்லாத பிரபலங்கள் எல்லாம் பெரிய கருத்து போராளிகள் மாதிரி தங்களை காட்டிக்கிட்டாங்க. அவ்வளவு பேர் இன்னைக்கு வாய் அடைச்சு போயிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் அரசாங்கத்தை பார்த்து பயந்து போயிருக்கிறார்களா, அல்லது அவர்களுடைய தக்க சன்மானம் கொடுத்து அவர்களுடைய வாய் அடைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதா இன்னைக்கு கேள்வி. ஏன்னா இந்த அரசாங்கத்தை இன்னைக்கு கேள்வி கேட்க முடியாது, இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க முடியாது. விமர்சிச்சா வழக்கு வரும், வழக்குல உள்ள தூக்கி போடுறாங்க. அப்படி மிரட்டுறாங்க. கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடிய திமுக பல இடங்கள்ல யாரையும் கருத்தை பத்தி பேசவே விடுறது இல்லை. சாதாரணமா யூடியூப்ல கூட ஏதாவது அரசாங்கத்தினுடைய திட்டங்களை விமர்சனம் செய்தால் கூட இன்னைக்கு வழக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கு. அதனால இவர்கள் வாய் மூடி இருக்கிறாங்க. இல்ல, இவர்கள் திமுகவால் கடந்த ஆட்சியில் திட்டமிட்டு சமூக போராளிகளாக உருவாக்கப்பட்டார்களா? அதனாலதான் திமுகவாக உருவாக்கப்பட்ட போராளிகள் இன்னைக்கு திமுக அரசாங்கத்துக்கு எதிராக வாய் பேசுறதுக்கு வாய் மூடி மௌனமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு சமூகத்தை பத்தின அக்கறையோ, சமூகத்துல நடக்கக்கூடிய அவலங்களை பத்தின அக்கறையோ எல்லாம் கிடையாது. சிலருடைய ஏவலாளிகளாக பேசினார்கள். யார் ஏவி விட்டார்களோ அவர் இன்றைக்கு ஆட்சியில் அதே தவறை செய்து கொண்டிருக்கும் போது இவர்கள் வாய் மூடி மௌனம் காக்கிறார்கள். அதுதான் நடக்கும். சார், 517 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்கது, அவ்வளவு வருஷமா நடந்துட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தேர். ஊருக்கு அழகுனா அது தேருன்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலயுமே. குறிப்பாக நெல்லையப்பர் தேர் இன்று அந்த திருநெல்வேலியில நம்ம பொது விடுமுறை கொடுக்கப்பட்டிருப்பதை பார்த்திருக்கோம். ஆனாலும் தேர் இடத்துல இருந்து அசையல. எல்லாரும் இருக்காங்க, எம்பி இருக்காங்க, HRNCல இருந்து இருக்காங்க, MLA இருக்காங்க, மற்ற ஏனைய மக்கள் எல்லாரும் கூடி இருக்காங்க நெல்லையப்பர் அந்த வீதியில் பவனி வருவதை பார்க்க. ஆனால் தேர் வடம் அசையாமல் நின்ற இடத்தில் நின்றதோடு மட்டுமல்லாமல் 4 to 5 முறை அறுந்து விழுந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? ஆனா மக்களுக்கு எந்த சேதமும் இல்லை அந்த நெல்லையப்பர் அருளால். ஆமா, நிச்சயமாக 518 ஆண்டுகளாக திருநெல்வேலியில ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தேர். ஆசியாவில பெரிய தேர்கள்ல இதுவும் உண்டு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 தேர்கள்ல 3வது தேர் நெல்லையப்பர் தேர். அவ்வளவு பிரபலமான தேர். ஆணி பெருந்திருவிழாங்கிறது இங்க லட்சக்கணக்கான மக்கள் இந்த தேரோட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு பெரிய வைபவம். அப்படிப்பட்ட வைபவத்துல இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி துவங்குது. ஆனா தேர் நீங்க சொன்ன மாதிரி நிலையத்தை விட்டு ஒரு அடி கூட நகலல. தேர்னுடைய வடம் இழுக்க துவங்கிய மாத்திரத்திலேயே அந்து விழுது. அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையர் அந்த அம்மா இருக்கிறாங்க, அவங்க முன்னாடிதான் கரெக்டா அது கட்டாயி விழுது. எவ்வளவு பெரிய ஒரு வருத்தமான செயல் யோசிச்சு பாருங்க. 518 வருஷத்துல, கடந்த 518 வருஷமா ஒரு வருடம் கூட நாம கேள்விப்பட்டதும் இல்லை, முன்னோர்கள் சொன்னதும் கிடையாது. ஒரு வருஷம் கூட வடம் அருந்ததா சரித்திரமே கிடையாது. ஆனா இந்த வருஷம் வடம் அருந்ததுங்கிறது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபசகுணமாக பாக்குறாங்க. இந்த தேர்னுடைய வடம்ங்கிறது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாகுது. 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாறிட்டு இருக்குது. 2 ஆட்சியும் மாறி மாறி வந்தாச்சு. ஆனாலும் கூட இந்த வடத்தை யாருமே மாத்தல. இந்த வடத்தை மாத்துங்க, கயிறு ரொம்ப டேமேஜா இருக்குது அப்படின்னு நாமளும் இந்து முன்னணியில இருந்து பல முறை சொல்லி இருக்கிறோம். பக்தர்கள் சொல்றாங்க, கடந்த 5 வருடமாக நாம இந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம், புது வடம் செஞ்சு போடுங்க அப்படின்னு. ஆனா இந்த அறநிலையத்துறையோ தமிழக அரசாங்கமோ செவுடன்காதி சங்கின் மாதிரி அதை பத்தி கவலையப்படாம
இதை வச்சு ஒப்பேத்திரலான்னு நினைக்கிறாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரக்கூடிய மிகப்பெரிய சிவாலயம் நெல்லையப்பர் திருக்கோயில். ஏகப்பட்ட கடைகள் இருக்கு, நிலங்கள் இருக்கு, குத்தகை வருமானம் இருக்கு, உண்டியல் வருமானம் இருக்குது, வாடகை வருமானம் இருக்குது, இது போக தரிசன கட்டண வருமானம் இருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் நெல்லையப்பர் கோயில்ல இருந்து இவங்க வருமானம் ஈட்டுறாங்க மாதம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய கோயில்லையே இந்த லட்சணத்துல இருக்குன்னா இவங்க சின்ன சின்ன கோயில்கள் எல்லாம் எப்படி பராமரிச்சிருப்பாங்க? அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை இந்து திருக்கோயில்களை எந்த அளவுக்கு கண்காணிக்கிறாங்க, எந்த அளவுக்கு பராமரிக்கிறாங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இன்னைக்கு இந்த அருந்து போன வடம். ரொம்ப வருத்தமான செயல். மக்கள் ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. நீங்க உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி நெல்லையப்பனுடைய அருளால யாருக்கும் பெரிய அளவுல ஒரு பாதிப்பு வரல. ஏன்னா தேர் நகர்ந்து வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே 1 இன்ச்சு கூட நகருக்கு முன்னாடியே அருந்து விழுந்துட்டு 4 வடமும் அருந்து விழுது. பெண்கள் இருக்கக்கூடிய வடம் முதற்கொண்டு அருந்து விழுது. பெண்கள்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து பெரிய காயமா, சின்ன சின்ன காயங்கள், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு காயங்கள். உண்மையில அவங்க அந்த மனதிட்டத்தோட அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த வடத்தை இழுக்க ஆரம்பிச்சு. ஒருவேளை இந்த தேர் ஓடிக்கொண்டு இருக்கும்போது, இழுத்து கொண்டு இருக்கும்போது இந்த வடம் அருந்திருந்துன்னு வைங்களேன், எவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். முன்னாடி ஒருத்தர் இழுத்துட்டு இருப்பாங்க, தேர் வடம் வரணும், பின்னாடி வர்றவங்க அவங்க மேல விழுவாங்க, தேர் சக்கரத்துக்குள்ள சிக்குவாங்க, மிகப்பெரிய உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த இந்து சமய அறநிலையத்துறையோ மாவட்ட நிர்வாகமும் கொஞ்சம் கூட அதை சிந்திச்சதாகவே தெரியல. இவங்க தேரோட்டத்தப்ப நாங்கெல்லாம் பத்திரிகையில தான் பாக்குறோம். இவங்க ஆணி தேர் திருவிழா, கலெக்டர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் அப்படின்னு நடத்துறாங்க. என்ன ஆலோசனை பண்றாங்க? அறநிலையத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், கலெக்டர் தலைமையில உட்காந்து காவல்துறை அதிகாரிகள் உட்காந்து டீ காபி சாப்பிட்டுட்டு சம்சா சாப்பிட்டுட்டு முடிச்சிருந்தாங்களா? இதுதான் ஆலோசனை கூட்டமா? இந்த ஆலோசனை கூட்டத்துல இந்த வடத்தை பத்தி இவங்க யோசிச்சிருக்கணுமா வேண்டாமா? 30 வருஷம் பழமையான வடம், பல வருஷமா மக்கள் கோரிக்கை வைக்காங்களே, இந்த தாங்குமா, இது பிரச்சனை எப்படி வரும், அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஏன்னா இவங்க ஆலோசனை கூட்டம்ங்கிறது மக்களை கலந்துகிட்டு கிடையாது. தினம் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள், கோயில்ல சார்ந்து இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள், இவங்க கிட்ட இல்ல நீங்க ஆலோசனை நடத்தணும். அதிகாரிகள் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு 5 பேர் உட்காந்துட்டு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கக்கூடிய திருவிழாவை நடத்தினா இது போன்ற நிலைதான் ஏற்படும். அதுதான் இன்னைக்கு திருநெல்வேலியில நடந்தது. ரொம்ப வருத்தமான செயல். சார், ஒரு பார்வையாளராக உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி அதிகாரிகளினுடைய மெத்தன போக்கு மற்றும் ஏனைய அறநிலையத்துறையினுடைய அலட்சியமான மனப்பான்கு அப்படின்லாம் சொல்றீங்க. 40ம் அவங்களுக்கு தான் தமிழக மக்கள் அள்ளி கொடுத்திருக்காங்க. ஆன்மீகத்திற்கும் 40க்கும் சம்பந்தம் இல்லை. அந்த 40 எப்படி வாங்கினாங்கிறது ஆளுங்கட்சிக்கு தெரியும். எத்தனை இடத்துல விநியோகம் செய்யப்பட்டது, எத்தனை அதிகாரிகள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள், எத்தனை கேமராக்கள் வெயில்ல செயலிழந்து போனது, ஊட்டியிலேயே கேமராக்கள் வெயில்ல செயலிழந்து போனது, எத்தனை அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டார்கள். ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்த அத்தனை கலெக்டர்கள் தானே தேர்தல் அதிகாரிகளாக இருந்தாங்க. கலெக்டர்கள் எல்லாம் திரும்ப எலெக்ஷன் முடிஞ்சோடனே அரசாங்கத்தினுடைய கீழ் ஊழியராக தானே பணியாற்றணும். அவர்கள்லாம் எப்படி ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டார்கள், எவ்வளவு அரசாங்கத்துக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு சாதகமாக நடந்து கொண்டார்கள், என்னென்ன விநியோகங்கள் நடந்தது, இதெல்லாம் மக்கள் கண்கூடாக பார்த்தார்கள். மக்களுக்கு நல்லா தெரியும் இது வாங்கப்பட்ட தீர்ப்பா வழங்கப்பட்ட தீர்ப்பான மாதிரி. அது மக்கள் வழங்கிய தீர்ப்பா மக்களிடம் வாங்கிய தீர்ப்பாங்கிறது இறைவனுக்கு தெரியும். அதனால இந்த வெற்றியை நாம பெரிய இவர்களுடைய அரசாங்கத்துக்கு இந்த 3 வருட ஆட்சிக்கு கொடுத்த அங்கீகாரம் எல்லாம் சொல்ல முடியாது. அதுல பல விஷயங்கள் நடந்திருக்கு. அவர்களுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதன் மூலமா வாங்கின வெற்றி தான். ஆனா நிச்சயமாக மக்கள் மத்தியில இன்றைக்கு இந்த அரசாங்கத்து மேல மிகப்பெரிய ஒரு கோபம், வெறுப்பு இருக்குது. அந்த வெறுப்பு மெல்ல மெல்ல கூடிக்கொண்டிருக்கு. இது போன்ற செயல்கள்ல மக்கள் மிகுந்த வருத்தத்திற்கும் வேதனைக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். அதற்கு தகுந்த நேரத்தில் பாடம் புகட்டுவார்கள். சார், எல்லாவற்றையும் தாண்டி சமூக பொறுப்போடு ஒரே ஒரு இறுதி கேள்வி சார். இங்க நிறைய சின்ன கோவில் இருக்கு, அதுக்கான சரியான பராமரிப்பு பணிகள் அரசு அதிகாரிகளால் செய்யல, இல்லைன்னா அவங்களால செய்யப்பட முடியல அப்படின்னா கூட மக்களாகிய நாம் அந்த கோயில்களை எந்த மாதிரியான ஒரு புனரமைப்பை நம்ம கையில எடுக்கலாம், அந்த கோயில்களுக்கு செல்லும் போது என்னென்ன செய்யலாம், இல்லைன்னா அந்த கோயில்களை சுற்றி நாம் எப்படி அதை பராமரிக்கலாம்? ஏன்னா ஒரு அறநிலையத்துறை, ஒரு ஹிந்து சமுதாயம், அதை தாண்டி கோவில்களின் மேல் அக்கறை கொண்டவர் என்ற ரீதியில் உங்கள் பார்வை சார். இன்னைக்கு பல கோயில்களை மக்கள் தான் பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க.
அந்தந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல கூட தனியார்ல இருக்கக்கூடிய தொண்டர்கள், சிவ அடியார்கள், கோயிலுக்கு வரக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் தான் அந்த உழவார பணி செய்து அந்த கோயில வந்து சுத்தமா வச்சிருக்காங்க ஓரளவு. மக்கள்ட்ட இன்னைக்கு ஓரளவு கோயில்களை சுத்தமா வைக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. ஆனாலும் கூட நாம வைக்கிற வேண்டுகோள், நீங்க வந்து கோயில்கள்ல போய் பெரிய பெரிய பணிகள் செய்தா புண்ணியம். அதெல்லாம் செய்ய முடியாட்டா கூட தயவு செய்து ஒரு கோயில்ல ஒரு குப்பைய கூட போடாம இருங்க. நீங்க ஒரு ஒரு ஐஸ் சாப்பிட்டுட்டு போறீங்கன்னா, அந்த ஐஸ் குச்சிய கூட கீழ போட்டுட்டு போவாய்ங்க. அதுக்கு உண்டான டஸ்ட்பின் இருக்கும். அந்த குப்பை தொட்டி இருக்கும். அதுல போடுங்க. இதுவே செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பணியாக, மக்கள் பணியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுகோள். நீங்க பெரிய அளவுல சுத்தம் செய்ய முடியாட்டா கூட, அசுத்தம் செய்யாம வச்சிருங்க. அதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.